கடற்கரை அருகே ஒரு சின்ன மீனவ கிராமம். அந்த கிராமத்துல முருகன் என்ற ஒரு மீனவன் வாழ்ந்தான். அவன் தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சுதான் வாழ்க்கை நடத்துவான். அவன் மனைவி ராகமா, மகன் வீரா, அவங்க குடும்பம் முழுக்க அவன் பிடிக்கும் மீன் தான் நம்பி வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவன் கடலுக்கு போய் வலை போட்டான். இன்னைக்காவது நமக்கு கொஞ்சமாவது மீன் கிடைக்குமா? அடடா, இப்போ வரைக்கும் ஒரு நல்ல மீனே கண்ணுக்கு கூட படலை. காலையிலேருந்து வலை வீசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கையில் எதுவும் வரலையே. அடடா, அது என்னடா அங்கே மிதக்குது? பெட்டி மாதிரி தெரியுது. கடலில் இப்படி யார் போட்டிருப்பாங்க? என்ன இருக்கும்னு கொஞ்சம் தயக்கத்தோட உள்ள பார்த்தான். உள்ள ஒரு பழைய விளக்கு இருந்தது. அவன் அந்த விளக்க கையில பிடிச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தான். இதுக்கு ஏதாவது விலை கிடைக்கும்னு பார்த்துக்கணும்னு நினைச்சான். ஆனா போயிட்டு இருந்தப்போ அது அவன் கையில இருந்து கீழே விழுந்துட்டது. அதுல இருந்து திடீர்னு நீல நிற புகை மாதிரி ஏதோ வெளியே வர ஆரம்பிச்சது. யார் நீ? எங்கிருந்து வந்த? என் பெயர் ஜீனி. நீங்கள் சொல்வதற்கேற்ப நான் உங்களின் 3 ஆசைகளை நிறைவேற்றுவேன் எஜமானரே. உண்மையாவா? நான் என்ன கேட்டாலும் செய்வியா? ஆம் ஆம் எஜமானரே, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன். கஷ்டம் போற அளவுக்கு எனக்கு தங்க காசுகள் கொடு. அப்படியே ஆகட்டும் எஜமானரே. ஜின் ஜின் ஜின்னி, சொன்னது சக்தியா மாறட்டும். இந்தாருங்கள், நீங்கள் கேட்டது. என்னடா இது? காசு பஞ்சம் இல்லாம இருக்க ஏதாவது கேட்டா நீ விசில் கொடுக்கறியா? நீங்க கேட்டது தானே இது. அந்த ஊதல ஊதுங்க. அடடா, இவ்வளவு பொற்காசுகளா? என்னால நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப நன்றி ஜீனி. இனிமே காசு பஞ்சம் எனக்கு இருக்கவே இருக்காது. நான் இப்போவே என் மனைவி கிட்ட சொல்லணும். முருகன் விளக்கும் காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். என்னங்க, மீன் கூட காணோம்? இன்னைக்கும் மீன் கிடைக்கலையா? முருகன் கடலில் நடந்ததெல்லாம் மனைவி கிட்ட சொன்னான். என்னங்க, இவ்ளோ பெரிய விஷயம் நம்பவே முடியல. நானே முதல்ல நம்பல, ஆனா கண் முன்னாடியே நடந்துச்சு. ஜீனி கொடுத்த காசு தான் இது. இதோ பாரு. இந்த அடடா, நிஜமாவே பொற்காசு மாதிரி இருக்கு. இது நம்ம வாழ்க்கையே மாறிடும்ல. 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ குப்பன் அங்கே வந்தான். என்னடா குப்பா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, சொல்லுடா. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, அதான் காசு இருந்தா கேட்கலான்னு வந்தேன். அதுக்காக கவலைப்படாதடா. இப்போ என்கிட்ட காசு இருக்கு, உனக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கோ. உன்கிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்தது? முருகன் நடந்த எல்லா விஷயத்தையும் குப்பன் கிட்ட சொல்றான். நீ சொல்றதை என்னால நம்ப முடியலடா. அந்த விசில கொஞ்சம் காட்டு. முருகா, நான் இந்த விசில வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வந்து தரலாமா? சரிடா, எடுத்துட்டு போ. ஆனா சீக்கிரம் திருப்பி கொண்டு வா. குப்பன் காசும் விசிலும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள போனான். முதல்ல இந்த விசில் என்ன பண்ணுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடடா, காசு வானத்தில இருந்தே விழுதே. இது என்ன மந்திரண்டா? விழுந்த காசு எல்லாத்தையும் பெட்ல அடுக்கி வச்சா. காசு எல்லாத்தையும் பார்த்து நாமையா அவன் கிட்ட விசில் திருப்பி கொடுக்கணும்னு யோசிச்சு அவன் விசில மாத்தி வச்சான். ரொம்ப நன்றி நண்பா. இந்தா உன் விசில். அப்பா அப்பா, நான் விசில் ஊதி பார்க்கணும். என்னங்க, காசு வர மாட்டேங்குதே, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுன்னே புரியலையே. நான் போய் ஜீனியை பார்த்துட்டு வரேன். முருகன் விளக்கை எடுத்துக்கிட்டு வந்தான். எஜமானரே, மீண்டும் என்னை அழைத்தீர்களா? ஜீனி,
நீ கொடுத்த விசில் வேலை செய்யலையே. எஜமானரே, அது எப்படி சாத்தியம்? நான் கொடுத்தது தவறாமல் வேலை செய்யணுமே. அதான் கேக்குறேன் ஜீனி. நான் விசில ஊதியும் ஒன்றும் ஆகல, ஏதோ தப்பா இருக்கு. ஜீனி, நான் என்னுடைய 2வது ஆசையை இப்போ சொல்றேன். சரி எஜமானரே, தங்கள் 2வது ஆசையை கேளுங்கள். நமக்கு எப்போதும் சாப்பாடு குறையாத மாதிரி ஏதாவது கொடு. அப்படியே ஆகட்டும் எஜமானரே. ஜின் ஜின் ஜின்னி, சொன்னது சக்தியா மாறட்டும். இதென்ன ஜீனி? தட்டா? ஜீனி, இது சாதாரண தட்டு இல்லை எஜமானரே. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். இந்த தட்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எஜமானரே. அப்படியா ஜீனி? இது இருந்தா நமக்கு இனிமே எந்த பஞ்சமும் இருக்காது. எனக்கு இப்போ இந்த தட்டு முழுக்க சாப்பாடு வேணும். அடடா, இவ்வளவு சாப்பாடு ஒரு நிமிஷத்துல வந்துருச்சே. இதை நான் இப்போவே என் மனைவி கிட்ட சொல்லணும். நன்றி ஜீனி. முருகா, என்ன இவ்வளவு அவசரம்? அதுவும் கையில என்ன தட்டு? இது ஒரு மாயத்தட்டு. இதுல என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். பசிச்சா சாப்பாடு, தாகம் இருந்தா குடிக்க தண்ணி, எதுவாக இருந்தாலும் தரும். நிஜமாவா? அப்படின்னா தண்ணி கேள் பாப்போம். மாயத்தட்டே, எனக்கு தண்ணி கொடு. ஆஹா, நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தா, நான் உடனே திருப்பி தர்றேன். குப்பன் அந்த தட்டை திருப்பி தர மனசு இல்லாம மறுபடியும் மாத்தி வச்சான். இந்தா நண்பா, உன் தட்டு. ரொம்ப நன்றி. சரிடா, நல்லா பயன்படுத்தினியா? நான் சொன்ன மாதிரியே வேண்டிய சாப்பாடு வந்துச்சா? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே சாப்பாடு வந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குப்பன் போனதுக்கு அப்புறம் மாயத்தட்டே, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு. ஆனா அந்த தட்டில எந்த சாப்பாடும் வரல. ஐயோ, சாப்பாடு வரலையே, என்னாச்சுன்னு தெரியலையே. அவ மறுபடியும் ஜீனிய பார்க்க போனா. முருகன் விளக்கை எடுத்துக்கிட்டு வந்தான். எஜமானரே, மீண்டும் என்னை அழைத்தீர்களா? ஜீனி, தட்டு மேல செய்யலையே. எஜமானரே, அது எப்படி சாத்தியம்? நான் கொடுத்தது தவறாமல் வேலை செய்யணுமே. எனக்கும் ஒன்றும் புரியல ஜீனி, என்ன செய்யறதுனே தெரியல. எஜமானரே, நான் கொடுத்த விசிலும் தட்டையும் யாருக்காவது கொடுத்தீங்களா? முருகன் விசிலும் தட்டையும் குப்பன் கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்தேன்னு ஜீனி கிட்ட சொன்னா. அதுதான் காரணம் எஜமானரே. குப்பன் அதை களவாடி மாத்தி வச்சிருக்கான். வாங்க எஜமானரே, இப்போவே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாத்தியா ஜீனி, குப்பம் என்ன எப்படியோ ஏமாத்திக்கான்னு. அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும் ஜீனி. அப்படியே ஆகட்டும் எஜமானரே. ஜின் ஜின் ஜின்னி, சொன்னது சக்தியா மாறட்டும். இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் நண்பன் கிட்ட கொடு. இது மாய மோதிரம், என்ன கேட்டாலும் கொடுக்கும் என்று சொல்லு. சரி ஜீனி, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். முருகன் அந்த மோதிரத்தோட குப்பன் வீட்டுக்கு வந்தான். குப்பா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன முருகா? சரி, கையில என்ன மோதிரம்? இது சாதாரண மோதிரம் நினைச்சியா? இது மந்திர மோதிரம்டா. அந்த மோதிரத்தை இங்க கொடு, ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு தர்றேன். அந்த மோதிரத்தை கையில வாங்கினதுதான். ஐயோ ஐயோ, என்ன கீழே இறக்கி விடுப்பா, எனக்கு பயமா இருக்கு. முருகா, நீயே சொல்லு, இதை எப்படி நிறுத்துறதுன்னு. இந்த மோதிரத்தை போட்டா வாயில உண்மை மட்டும்தான் வரணும். நீ பொய் சொன்னியா? டே, மன்னிச்சிருடா, இவ்வளோ நடக்கும்னு நான் நினைக்கல. அந்த மோதிரத்தையும் தட்டையும் நான் தான் மாத்தி வச்சேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும்டா. உன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும்டா அந்த மோதிரத்தை உன்கிட்ட கொடுத்தேன். உண்மையை சொன்ன அந்த நிமிஷமே காத்துல மதுதுண்டுட்டு இருந்த குப்பை அப்படியே மெதுவா தரையிறங்கிட்டான். என்ன மன்னிச்சிரு முருகா, தெரியாம பண்ணிட்ட. நான் பண்ணது தப்பு தாண்டா. போகட்டும், விடுடா. தெரியாமத்தானே பண்ண, உண்மையை ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். இப்படிதான் முருகனும் குப்பனும் நடுவே நடந்தது இந்த மாய விசிலும் மாயத்தட்டும் கதை. நண்பனை ஏமாத்தின குப்பன் கடைசில தன்னோட தவறை உணர்ந்தான். பேராசை அவனை கெடுத்தது, ஆனா உண்மை அவனை திருத்தியது. நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரிதான். தற்காலிக லாபத்துக்காக நம்பிக்கையை இழந்துட்டோம்னா முடிவில் நாம தான் நஷ்டமடைவோம்.